ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரிலேட்டடான ஒரு சூப்பர் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செப்டம்பர் மாதம் தொடங்கி வச்சுருந்தாங்க. செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கான தவணை பணம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதியான நபர்களுடைய மகளிருடைய பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு சில பேருக்கு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இவங்க தகுதியான நபர்களாக இருந்தால் மேல்முறையீடு செஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் மேல்முறையீடு செஞ்சு தகுதியான நபர்களுக்கு போன மாதம் பணம் கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இது வரைக்கும் நான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்கவே இல்லை, இதுக்கு நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் மக்கள் மத்தியில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு தமிழ்நாடு அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகைக்கான புதிய விண்ணப்பங்கள் ஜனவரியிலேருந்து பெறப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் யாரெல்லாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்காமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஜனவரி மாதத்துலேருந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிச்சிருக்காங்க. புதுசாக விண்ணப்பிக்கிறவங்களுக்கும் இ-சேவை மையங்கள் மூலமாக விண்ணப்பிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு தரப்படணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த டேட்டில் இந்த புதிய விண்ணப்பங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இந்தமாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.